நர்சரி கார்டன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோ என்ன பற்றி பார்க்க போகிறாங்களோ வச்சுக்கோங்க. பூ வகையில் என்னென்னா நியூவாக ஸ்டாக் வந்துருக்கு. ஓகேனா நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ போட்டுங்க. பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 1 வீக் ஆயிடுச்சு. ஓகேனா இப்போ நான் இப்போ போகிறேன், நீங்கள் பாருங்கள். ஓகேனா புதுசாக நிறையா வந்துருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா கொடி சம்பிங் ஆகுது, இல்லை எக் சம்பிங், ஓகேனா முட்டை செண்பகம் ஆகுது, கெமிலியா, இருவாச்சி மல்லி, இது மாதிரி நிறைய எக்ஸாட்டிக் கலெக்ஷன் எல்லாமே இருக்குது. பிராய்டரி பொக்கை எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஓகேனா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் என்னென்ன செடிகள் எந்த மாதிரிலாம் இருக்குது, எந்த மாதிரி சைஸில் இருக்குது, அது எந்த இடத்துல வைக்கணும், எந்த மாதிரிலாம் வச்சா நீங்கள் வளர்க்கலாம், எப்படிலாம் மருந்து வச்சா வரும், எந்த மாதிரி உரம் மட்டும் வரும், அந்த மாதிரி எல்லாமே டிப்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லுவேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஓகேனா செடியோட விலையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஆயின் மெசேஜ் போடுங்க. கேட்லாகில் வரும், கேட்லாகில் நீங்கள் பார்த்து புக் பண்ணிக்கலாம். ஓகேனா ஃப்ளவர் கலெக்ஷன் தனியாகவே இருக்கும். ஓகேனா ரேராக நியூவாக இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நிறைய செடி காட்டவே நீங்கள் பார்த்தே புக் பண்ணிக்கலாம். ஓகேனா இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு பார்க்குற செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கெமிலியா. ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதிகமாக விரும்பி கேட்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த செடிகள் கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான். ஓகேனா இந்த வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு எங்கேயுமே கிடைக்காது. கிடைச்சாலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீடியம் சைஸ். ஓகேனா இந்த மாதிரி குச்சியாக 1 அடி to 1.5 அடிக்குள்ளே இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஓகே நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா புதர் டைப்பில் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இதையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம நிழலில் வச்சா தான் நல்லா ஃபாஸ்ட்டாக வளருது. கிட்டத்தட்ட பாருங்கள் இது நல்லா வளர்ந்துருக்கு. 1 மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1 அடி 6 அடி வளர்ந்துருக்கு. ஓகேங்களா ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பூ வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மொட்டு வந்து வச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேலே ஆகும். அந்த மொட்டு வெடிக்கிறதுக்கே 1 மந்த் ஆகலாம், 2 மாதம் ஆகலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பொறுமையாக அந்த மொட்டு உருவாகி வெடிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது லப்பர் மாதிரி இருக்குது. அந்த ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா பூ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பிளாஸ்டிக் மாதிரியும் ஒரு லப்பர் பூ மாதிரி அழகாக இருக்கும். இந்த லீஃப் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா தொட்டு பார்த்துக்கலாம். நல்லா லப்பர் மாதிரியே இருக்கும். ஓகே நார்மலாக பிளாஸ்டிக் இலை மாதிரி நல்லா திக்னஸாக இருக்குங்க பாருங்கள். எந்த அளவுக்கு மற்ற லீஃப் மாதிரி வராது. நல்லா மொட்டை நல்லா திக்னஸாக பிளாஸ்டிக் மாதிரியே இருக்கும். ஓகே அதனால் பார்த்தீங்கன்னா விரும்பி அதிகமாக வாங்குவாங்க மக்கள். இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் பூச்சினா கிட்டத்தட்ட 1 மந்த் ஆனாலும் பூ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். இது வந்து எந்த மாதிரி இடத்துலலாம் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செமிசேட பிளேஸ். ஓகேனா ஒரு நிழலான இருக்குது, ஒரு நம்ம வீட்டு மாதிரி பார்த்து தம்பி வெறும் நிழலாகவே இருக்குது, அங்கேனா வைக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அங்கே வச்சுக்கலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டான சன்லைட்டில் கொஞ்சம் படணும். ஓகேங்களா கிட்டத்தட்ட வெயிலும் நிழலும் இருக்கிற மாதிரி இடத்துல வச்சிங்கன்னா இது நல்லாவே வளரும். நார்மலாக எல்லா மண்ணிலும் வளரும். ஓகேனா களிமண்ணை விட்டுட்டு மற்ற செம்மண் இந்த மாதிரி எல்லா மண்ணிலையும் வளரும். ஓகே நாங்கள் பாருங்கள் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கொண்டு வந்து எல்லாம் க்ரோத் ஆகிருக்கு. நீங்களே பார்க்கலாம் எல்லாமே நியூ க்ரோத். இங்கே பாருங்கள் நியூவாக க்ரோத் ஆகுதா எப்படின்னு பாருங்கள். நிறைய பேர் இதெல்லாம் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வருமா அப்படின்னு டவுட் படுவீங்க. இதெல்லாம் சூப்பராகவே வரும். நல்லா மெச்சூராக தான் உங்களுக்கு எல்லாமே வரும். ஓகே இதில் பார்த்தீங்கன்னா முட்டுகள் வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க பாருங்கள். 1 2 3 4 முட்டு இங்கேயும் பாருங்கள் புதராட்டம் வச்சிருக்கு பாருங்கள். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடி ஸ்டெம்மு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஓகேங்களா அதனால் பிரான்ச் அத்தனை அளவுக்கு பிரான்ச் இருக்கும். ஓகேங்களா இது எல்லாமே பிரான்ச் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து எத்தனை வருஷம் பிளான் பார்த்தீங்கன்னா இது 1.5 வருஷத்துக்கு மேலான பிளான். ஓகேங்களா ஒரு 2 இயர்ஸ் பிளான் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு தரமான இங்கே பாருங்கள் மொட்டு பாருங்கள் 1 2 3. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கலர் இருக்குன்னா நமக்கு ஒன்லி பிங்க் கலர் மட்டும் தான் இப்போதைக்கு இருக்குது. கெமிலியாவில் பிங்க் கலர் மட்டும் தான் இருக்குது. ஓகே நாங்கள் பாருங்கள் இதில் மொட்டுகள் இருக்கா மொட்டே இல்லைனாலும் செடி வந்து பார்த்தீங்கன்னா புதராட்டம் இது பாருங்கள் மொட்டு இல்லை. இப்போ தான் பார்த்தீங்கன்னா மொட்டு வச்சு எல்லாம் பூ எடுத்து கொட்டிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு இருக்குது. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா துளூர் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிருக்கு பாருங்கள். முக்கில் வந்து பார்த்தீங்கன்னா துளூர் மேலே வந்து லீஃப் நியூவல் ஓப்பன் ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. ஓகே நான் இங்கேயும் பாருங்கள் மொட்டுக்கள், இங்கேயும் பாருங்கள் மொட்டுக்கள். இந்த மாதிரி வந்து மொட்டு கருக்குதுன்னா வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து இதுக்கு நான் வந்து வெயில் அதிகமாக அடிக்கிறதுன்னு காரணம் கிடையாதுங்க. தண்ணி அதிகமாக இருந்தால் நம்ம மொட்டுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அழுவிடும். இங்கே பாருங்கள் தண்ணி தான் இது ஃபுல்லாகவே நிறைய தண்ணி இருக்கனால பார்த்தீங்கன்னா மொட்டெல்லாம் அழுவிடும். ஓகேங்களா தண்ணி நிறையா விடக்கூடாதுங்க. மீடியமாக தான் தண்ணி விடணும். தண்ணி நிறைய விட்டிங்கன்னா செடியெல்லாம் வெளுத்து இலை கொட்டிடும். ஓகே நான் பாருங்கள் மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் எத்தனை மொட்டை இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் மொட்டு தான், இது மொட்டு தான். செடியோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 அடி to 2 அடிக்குள்ளே தான் இருக்கும். புஷியாக இருக்கும், பிங்க் கலர் வெரைட்டி. இதெல்லாம் ஒரு தொட்டியில் வச்சுக்கலாங்க. ஒரு வீட்டு மேலே அழகுக்காக வைக்கணும்,
நல்லா பெருசாக இவ்வளோ ஹைட்டுக்கு வளருங்க. ஆனால் வந்து இவ்வளோ ஹைட்டுக்கெல்லாம் வரணும்னா மினிமம் 10 இயர்ஸ்க்கு மேலே ஆகணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். நல்லா ஒரு மர ரோஜான்னு கூட சொல்கிறாங்க. ஓகேங்களா, மர ரோஜா, கெமிலியா ரோஸ்ட்ரி, மேக்ஸிமம் வெளிநாட்டிலாம் பார்த்திங்கன்னா இது வந்து ரோட் சைடில் வச்சுருப்பாங்க. அழகாக பூக்களை யாரும் பறிக்க மாட்டாங்க. பன்னீர் ரோஜா மாதிரி அழகழகாக இருக்கும். ஏன்னா நீங்கள் யாராவது வெளிநாட்டுக்கு போனீங்க பூக்களை பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கெமிலியா பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நியூவாக ஸ்டாக் இருக்குது, வேணும் மக்களும் புக் பண்ணிக்கோங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணி போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம வீடியோவிலே வராத ஒரு நியூவஸ்ட் கலெக்ஷனாக இது சொல்லலாம். ஓகே, ஆனால் அசல்யான்னு ஒரு ஃப்ளவரு. இது பார்த்தீங்கன்னா ரோஜா மாதிரி இதுவும் போக்கக்கூடிய வெரைட்டி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மல்டிபிள் கலர்ஸ்லாம் நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு பிங்க் மட்டும்தான் இருக்குது. ஆனால் எந்த கலரும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நாங்கள் பூவோட கொண்டு வந்தது, பூக்கெல்லாம் கொட்டிருச்சுங்க. மழை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் எல்லா இடத்துல மழை பெய்யறனால. பட் செடிகள் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அசேலியான்னு ஃப்ளவர்னு போட்டு வச்சுருப்பீங்க. உங்களுக்கு வேணும் மக்களுக்கு புக் பண்ணிக்காங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன செடி தான், புதராட்டு வளரும். மொட்டுக்கள் கூட 1-2 வச்சிருக்கு பாருங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கு பாருங்க, பிங்க் கலர் நல்லா ரோஜா மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாக ஒரே டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பூ 50 பூ பூக்குங்க. அருமையாக இருக்கும், பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. பாருங்கள் எல்லா செடியும் இருக்குது, எல்லாமே மொட்டுக்கள் பாருங்கள். மொட்டுக்களை வந்து பாருங்களேன், மொட்டுக்கள்லாம் வெடிச்சு பூ உதிரிச்சு எல்லாம் காய ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா மொட்டுக்கள் எல்லாம் வெடிச்சு காய்ஞ்சு போச்சு. திருப்பு மொட்டுக்கள் திருப்பு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேட்சுக்கு வந்துடும். ரோஜா செடி எப்படி நாட்டு ரோஸ் எப்படி ஒரே டைம் நிறைய பூக்குதோ அந்த மாதிரி நிறைய பூக்கும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஓகேங்களா, இந்த அசேலியா செடி வந்து நிறைய பேர் அதிகமாக விரும்பி கேட்டிருந்தீங்க, கமெண்ட் கூட பண்ணிருந்தீங்க, தம்பி இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு. இந்த அசேலியா வெரைட்டி இருக்கிறதால ஒரு 30 செடிகள் கொண்டு வந்து வேறு போட்டு வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டிலே போட்டு வைக்கணுங்க. ஓகேனா, ஒரு தொட்டினா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோ பேக், ஒரு 12x12 க்ரோ பேக்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15x15 க்ரோ பேக்கோ, அப்படி இல்லை ஒரு 16 இன்ச் பாட்டோ ஒரு இல்லைனா ஒரு 12 இன்ச் பாட்டு இருந்தால் கூட அதில் போட்டு வச்சிங்கன்னா போதும், சூப்பராக வளருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வெயிலும் நிழலில் இருக்கிற மாதிரி இடத்துல வச்சா போதும். இது எல்லா ஒரு கிளைமேட்டும் சூட்டபுளான வெரைட்டி அசேலியா ஃப்ளவர். ஓகே, ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதெல்லாம் நியூவஸ்ட் வெரைட்டி. ஓகேனா, பிளான்ட் எல்லாமே காட்டுறோம், நீங்கள் பாருங்கள். ஓகேனா, இதில் பாருங்கள் மொட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் மொட்டு வந்துருக்கு பாருங்கள், இங்கே ஒரு மொட்டு வந்துருக்கு பாருங்கள், இங்கே ஒரு மொட்டுக்கள் வந்துருக்கு. இதுலேயும் பாருங்கள் எல்லாமே பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது. இதுலேயும் பாருங்கள் மொட்டு வந்துருச்சு. இங்கே வந்து பாருங்கள் பிங்க் கலர் வெரைட்டி பாருங்கள், மொட்டு வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக அங்கே மொட்டு கண்ணுக்கே தெரியாது. அப்போ மேக்ஸிமம் எல்லாத்துலையும் மொட்டுகள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா, நல்லாவே இருக்குங்க. செடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் தான், ஒரு அடி to 1.5 அடிக்குள்ளே தான் இருக்கும். நல்லா கிளையாக இருக்கும். ஓகேங்களா, அந்த அசேலியா பிளான்ட் யாருக்கு வேணுமோ லிமிட்டடான ஸ்டாக் இருக்குது. இன்னும் நிறைய வேணும்னு கொண்டு வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதை பார்த்துட்டு எப்படி சேல்ஸ் ஆகுதுன்னு பார்த்தாங்கன்னா அதுக்கு தகுந்த நிறையா கொண்டு வரும். ஓகேங்களா, வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக்ரன்ஸான ஒரு ஃப்ளவர், கொடி டைப்பில் ஓடக்கூடிய ஒரு ஃப்ளவர் தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிரைடல் பொக்கைன்னு சொல்லுவாங்க. ஓகே, நாங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரைடல் பூ மாதிரி அழகாக கொத்தாக ஃப்ளவர் வந்துகிட்டே இருக்கு பாருங்கள். சூப்பரான மொட்டுக்களை வந்து பார்த்தீங்கன்னா குண்டு மல்லிப்பூ மாதிரி கொத்தாக அழகாக வரும். ஃப்ராக்ரன்ஸ் வாசனை வந்து பார்த்தீங்கன்னா கும்முன்னு வருங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா மல்லிப்பூவோட அதிகமாக வாசனை வரும். ஓகே, நாங்கள் பாருங்கள் செம்ம வாசனை. நீங்கள் பட் வந்து பூ வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கு தான் கட்டி வைக்க முடியாது, ஷோவுக்காக அழகுக்காக வச்சுக்கலாம். ஓகே, ஆனால் தேன் பூச்சிகள் நிறையா வரும். நீங்கள் எதனா ஒரு வீட்டு மேலே ஆர்ச்சி பேரை வைக்கணும் அப்படின்னா அங்கே வச்சுக்கலாம், இல்லை மொட்டை மாதிரி டெரஸ் கார்டன் வைக்கணும் வச்சுக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட் ஷேப்பில் வளர்த்து உங்களுக்கு யாருன்னா ஒரு பிடிச்சவங்களுக்கு கொடுக்கணும் கூட நீங்கள் இந்த மாதிரி ஆர்ட் ஷேப் பண்ணி கூட கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள், தரமாக இருக்குது. நிறையா கொடி ஓடுங்க. ஓகேங்களா, நிறைய பேர் நம்மக்கிட்ட வாங்கியிருப்பீங்க, சூப்பராக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா நீங்கள் நிறையா ஒரு கார் செட்டுக்கு முன்னாடியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டெரஸ் கார்டன் இல்லையா எங்கே வேணால் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஆனால் ஸ்டிக் வச்சு கட்டிக்கணும். ஓகேங்களா, இது மட்டமாக இருக்குது. ஸ்டிக்கு ஹைட்டாக இருக்கணும். ஓகேங்களா, எந்த அளவுக்கு ஹைட் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சுற்றி கூட விட்டுக்கலாம். அப்படி ரவுண்டாக சுற்றி விட்டுக்கணும் வச்சுக்கலாம். அப்படியே சுற்றி அழகாக போயிட்டே இருக்கும். மேக்ஸிமம் வந்து ரெஸ்டாரண்ட்டு இந்த ஹோட்டல்லாம் பாருங்கள், நம்ம ரெஸ்டாரண்ட் சாப்பிடலாம் போவோங்க, அந்த மாதிரி இடத்துலாம் பார்த்தா இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. நம்மளை வந்து கவர் வச்சு அட்ராக்ட் பண்ணுறதுக்காக நிறைய கலெக்ஷன் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீப்பர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இது ஒன் ஆஃப் த பிரைடல் பொக்கே. ஓகேங்களா, தொட்டியில் நம்மக்கிட்ட நிறைய பிளான்ஸ் இருக்குது. பட் எல்லாத்துலேயும் மொட்டுக்களோடு இல்லைங்க. நம்மக்கிட்ட ஒரு செடி 2 செடி மொட்டுக்களோடு இருக்குது. மற்ற மொட்டுக்கள் எல்லாமே கொட்டி இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், செடியெல்லாம் எடுத்து காட்டுறேன். அங்கே பாருங்கள் எடுத்து காட்டுறாரு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மொட்டுகள் கொட்டி இருக்கும். ஓகேங்களா, இதெல்லாமே வந்து பூக்கள் வச்சு கொட்டிடுச்சு. உடனே அடுத்தது மொட்டுகள் வரும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடிகள் ஓடிட்டே இருக்கும். ஒரு ஸ்டிக் வச்சு கட்டி மேலே விட்டிங்கன்னா போதும், அருமையாக வளரக்கூடிய செடி தான் இந்த பிரைடல் பொக்கே. ஓகேங்களா, பாருங்கள் எல்லாமே இதில் பாருங்கள் மொட்டுகள் வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இது எல்லாமே அதே செடி தாங்க. ஓகேங்களா, இந்த பிரைடல் பொக்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிளான்ட் நம்மக்கிட்ட இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு பாட்டில் தான் இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் வந்து ஒரு தொட்டியில் வச்சுக்கலாம், இல்லை நிலத்தில் வச்சுக்கலாம், எதில் வச்சாலையும் நார்மலாக லோவான மெயின்டெனன்ஸ் தான். பட் அதிகமாக தண்ணி விடக்கூடாது. ஓகேங்களா, மீடியமாக தண்ணி விட்டால் போதும், சூப்பராக வளர்த்துக்கலாம். ஓகேங்களா, 15 days ஒன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு உரம் ஆட்டெருவோ மாட்டெருவோ அப்படி இல்லை டிஐபி உரமாக கொடுத்தீங்கன்னா தரமாக வளரக்கூடிய பிளான்ட் தான் அந்த பிரைடல் பொக்கே. வேணும் மக்களும் புக் பண்ணிங்க. கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட ஒரு 50 பிளான்ட் கிட்ட தொட்டிலே ஸ்டாக் இருக்குது. பெஸ்ட்டான பிளான்ட். ஓகே, ஆனால் நீங்கள் சின்ன செடியிலேருந்து வாங்குறதோட பெரிய செடி வாங்கிக்கும் போது டக்குன்னு க்ரோத் ஆகும். வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். நீங்கள் இப்போ பார்த்துருக்கிற செடி தான் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய வகையான செண்பகம். ஓகே, நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா புதிய செண்பகம் எல்லாமே வந்துட்டு இருக்குது. இப்போ வந்துருக்க செடி பார்த்தீங்கன்னா ஒரு 100 செடிகள் நியூவாக ஸ்டாக் வந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1 அடி வந்திருக்கும். அப்படிப்பட்ட செண்பகம் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எக்கு சம்பைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, எக்கு சம்பை
ஓகேங்களா. முட்டை செண்பகன்னு சொல்லுவாங்க, இல்லை மிக்னோலிலான்னு சொல்லுவாங்க. இப்போ பியூர் ஒயிட் செண்பகம் இருக்குங்களா அதே மாதிரி வரும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை மாதிரியே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகாது. ஒரு ரோஜா எப்படி இருக்கும், ரோஜா பூ வந்து ஒயிட் கலர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி முட்டை மாதிரி அப்படியே வெடிக்காது, அப்படியே இருக்கும். முட்டை ஷேப்பில் ரவுண்ட் ஷேப்பில் வரக்கூடிய வெரைட்டி. ஓகேங்களா. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செமி ஷேடோ பிளேஸில் தான் வைக்கணும். டைரெக்டான சன்லைட்டில் வச்சா வளராது. நல்லா நிலம் வெயில் இருக்கிற இடத்துல வச்சிங்கன்னா போதும் சூப்பராக வளரக்கூடிய பிளான்ட்டு. பாருங்கள் லீஃப் எல்லாமே லென்த் அதிகமாக இருக்கும். இது எல்லாமே ஒரு அடி தான். ஓகேங்களா. இது சின்னதுலேருந்தே பூக்க ஆரம்பிச்சிருங்க. இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் மொட்டுகள் வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். நிறைய செடிகள் மொட்டுகள் வந்து முட்டை வச்சு வெடித்த மாதிரி அழகாக வரும். இங்கே பாருங்கள் முட்டை வச்சுருக்குதா. இதுதான் பார்த்தீங்கன்னா முட்டை செண்பகம். இதெல்லாம் வெடித்து இதுலேருந்து பூக்கள் அழகாக ரோஜா மாதிரி அழகாக வரும். ஒரு அற்புதமான ரகம். இங்கே பாருங்கள் மொட்டுகள் இருக்கா, இங்கே பாருங்கள் மொட்டுகள் இருக்குது, இங்கே பாருங்கள் மொட்டுகள் இருக்குது. இது எல்லா செடியிலும் மொட்டுகள் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி எல்லா செடியிலும் இல்லைங்க. ஒரு 100 செடியில் கிட்டத்தட்ட ஒரு 5 பிளான்ட்டு கிட்ட நம்மக்கிட்ட மொட்டுகளோடு இருக்குது. ஓகேங்களா. நீங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு தம்பி என்னப்பா நீங்கள் வீடியோவில் காட்டுறது முட்டோட காட்டினீங்க எனக்கு மொட்டு இல்லைன்னு தயவுசெய்து கேட்காதீங்க. எல்லாருக்குமே மொட்டுகளோட வரும், மொட்டு இல்லாதே வரும். ஓகேங்களா. நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா மினிமம் ஒரு 15 நாள் 20 நாளே உங்களுக்கு எல்லாமே மொட்டுகள் வர ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு சூப்பரான பிளான்ட்ஸு. இதெல்லாம் ஒரு தொட்டியில் வச்சு வளர்த்துக்கலாங்க. ஒரு சின்ன தொட்டி ஒரு 12 ப்ரோ பேக்கு 20 லிட்டர் வாட்டர் கேன், அந்த கேன் இருக்குல்ல அதில் வந்து கட் பண்ணி வச்சாலே வளரும். இதுக்கெல்லாம் செம்மண் இருக்கணும், நல்லா ரெட் சாயில் இருந்தால் சூப்பராக வளருங்க. அதிகமாக தண்ணி விடக்கூடாது, நல்லா கரெக்டாக வந்து லோவாக மெயின்டைன் பண்ணி தண்ணி விட்டிங்கன்னா போதும் அருமையாக வளரும். இது வந்து நிழல் வச்சு வளர்க்கக்கூடிய ஒரு பிளான்ட், நிழலும் வெயில் செமி ஷேடோ பிளேஸில் வச்சு வளர்க்கக்கூடிய பிளான்ட். ஓகேங்களா. யாருக்குனா வேணும்னு நினச்சா புக் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்கள் எல்லாம் அழகாக இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே ஒரு அடி தான் இருக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இலை வந்து இந்த மாதிரி இருக்கலாம். ஏன்னா பார்த்தா நியூவஸ்ட் வெரைட்டி, இது ரொம்ப ரேர் கிடைக்கிறது பிளான்ட்டு. இந்த மாதிரி நியூ லீஃப் வரும்போது இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா. முட்டை பாருங்கள் வச்சுருக்கா, இங்கே பாருங்கள் முக்கு, இங்கே பாருங்கள் முக்கு. சூப்பராக வாசனை, ஃப்ராக்ரன்ஸ் உள்ள ஒரு ஃப்ளவர் தாங்க. ஃப்ராக்ரன்ஸ் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான், ஒரு நார்மலான வெரைட்டி தான். இது கொஞ்சம் ரேரஸ்ட் ஓகே. மெக்னோலியா இன்னும் செடி இருக்குது, அங்கேயும் காட்டுறேன் பாருங்கள். பிளான்ட் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 அடி to 1 அடி தான் இருக்குது. எல்லாமே பாருங்கள் நியூவாக வந்துருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வளரும். உங்களுக்கு டக்குன்னு வளராது, கொஞ்சம் பொறுமையாக வளரும். ஆனால் முட்டை மாதிரியே வெடிக்கும். ஓகே. ஆனால் நியூவஸ்ட் கலெக்ஷன். இந்த எக்கு சமைக்க வேணும் பார்க்குறவங்க டக்குன்னு புக் பண்ணிங்க, புதிய ரகம். ஓகே. நான் வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேடிட்டு கிடைப்பாங்க. ஓகே. தேடிட்டு இது கேட்பாங்க, தம்பி உங்கள்கிட்ட ரோஸ்மெரி பிளான்ட் இருக்கா, ரோஸ்மெரி பிளான்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் தான் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 விரல் சைஸ் ஹைட் இருக்கும், ஒரு 1/2 அடி இருக்கும். இந்த பிளான்ட் எல்லாமே ஒரு சிங்கிள் ஸ்டெம்மாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புஷியாக வரும், கொஞ்சம் பொறுமையாக தான் வளரும். ஓகே. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தான் தயாரிக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ்மெரி வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் தயாரிக்கிறாங்க, ரோஸ்மெரி வந்து க்ரீம் தயாரிக்கிறாங்க, ஹேருக்கெலாம் தயாரிக்கிறாங்க. நிறைய பேர் இதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகே. நிறைய பேர் ரோஸ்மெரி பிளான்ட்டில் என்னென்ன தயாரிக்கிறாங்கன்னு. இது வந்து பிரியாணியில் கூட போடுறாங்க. ஓகே. ஆனால் பிரியாணியில் போட்டான்னு சொன்னால் நம்பவே மாட்டீங்க. இந்த இலையை வந்து பார்த்தீங்கன்னா சும்மா லைட்டாக இப்படி தொட்டுட்டு இப்போ எடுத்து பாருங்கள் என்ன வாசனை வருது, நல்லா சென்ட் மாதிரி ஒரு வாசனை வரும். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு போடுறாங்க, எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். பூவில் கூட வச்சு கட்டுறாங்க. ஓகே. நான் வந்து பார்த்தீங்கன்னா மேஷம் பொக்கை இந்த மாதிரி பூக்கள் தயாரிக்கிறாங்க, அதில் வச்சு கட்டுறாங்க. நிறைய இதுக்கு யூஸ் ஆகுது. ரோஸ்மெரியை பொறுத்த வரைக்கும் ஹெர்பல். ஓகேனா ஒரு மூலிகையான செடி தான். இதை வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு எதாவது பண்ணுறாங்க, ஆவி இது பண்ணி ஒரு ஃபில்டர் பண்ணி இது மாதிரி தயாரிக்கும். ஓகேங்களா. இந்த செடிகளை பொறுத்த வரைக்கும் ரோஸ்மெரி பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 100 பிளான்ட் கிட்ட அவைலபிள் இருக்குது. எல்லாமே சின்ன செடி தான். ஓகேங்களா. இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் வளரும், உங்களுக்கு டக்குன்னு வளராது. இது வந்து ஒரு சின்ன பாட்டு, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 இன்ச்சு பாட்டோ இல்லை சின்ன பாட்டோ ஒரு இதோட கொஞ்சம் பெரிய பேக்கில் வச்சா கூட பொறுமையாக வளரும். இதை நம்ம கட் பண்ணி அடிக்கடி யூஸ் பண்ணால் மட்டும்தான் செடி நல்லா வளருங்க. இல்லைனா அப்படியே விட்டிங்கன்னா எல்லாம் அடியெல்லாம் கருகி போயிடும். இந்த ரோஸ்மெரி பிளான்ட் யாருக்குன்னா தேவைப்படுச்சுன்னா புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா ஒரு கொடியிலே வந்து ஒரு சூப்பரான வெரைட்டிங்க. ஓகே. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நிறைய போயிட்டு மேலே போயிட்டு அழகாக நிறைய பூக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரிசியா. ஆனால் பெட்ரியா கேப்னு சொல்லுவாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா 2 கலர் இருக்குது. ஓகே. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்லெட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒயிட். ஓகே. அந்த 2 கலரும் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் வச்சு விட்டு அழகாக இது மிங்கிள் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீட்டாக வரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா அப்போ சோளக்கதிரெலாம் வருங்கள்ல, சோளம்லாம் வரும்போது எப்படி ஒரு பூ வந்து அழகாக இருக்கும், மசாலா கதிர் வருதுங்களா அதில் அழகாக இப்படி வந்து பூ மாதிரி வரும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் பூக்கள் எல்லாமே அந்த மாதிரி தான் வரும். ஒரு டைம் பூச்சின்னா வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 நாள் வரைக்கும் பூக்கள் வந்து அப்படியே இருக்கும். அடுத்தடுத்து மொட்டுகள் வெடிக்கிற மாதிரி சூப்பராக இருக்கும். இப்போ பிளான்ட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 feet ஹைட்டில் தரமான பிளான்ட்ஸ் வந்துருக்கு. எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா. பூ வந்து அந்தளவுக்கு அட்ராக்ஷனாக இருக்குது. நல்லா வயலட்டில் கொத்து அப்படி பஞ்சு வச்சு அப்படி தொங்கும். ஓகேங்களா. நான் வீடியோ சைடில் போகிறேன், நீங்கள் பாருங்கள். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி பூ வச்சது கூட நான் காட்டுறப்போம். ஓகேங்களா. குட்டியாக வரும், ஆனால் லென்த்தாக நிறைய பூக்கள் பஞ்சு அழகாக இருக்கும். பார்க்கறதுக்கு அட்ராக்ஷன் வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக வெரைட்டி. இந்த பெட்ரிசியா கேப்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வயலட் கலரு இப்போ நியூவாக ஸ்டாக் வந்துருக்கு பாருங்கள். எல்லாமே பிளான்ட்டோட ஹைட் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது இலையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி இது இருந்தால் கூட காஞ்சி போயிடும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி இலை கொட்டி திருப்ப துளிர் வந்துடும். இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. யாருக்குன்னா வேணுமா புக் பண்ணிக்காங்க. வாங்க ஒயிட் கலரும் பார்க்கலாம். இப்போ நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா பெட்ரிசியாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஃப்ளவர். ஓகே. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஃப்ளவர் வரும். அதே மாதிரி
வயலட் எந்த மாதிரியோ அதே மாதிரி ஒயிட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா பூக்கூடிய வெரைட்டி ஓகேங்களா. இதுவும் பிளான்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா 3 அடி to 4 அடியில் இருக்குது. இதெல்லாம் நிறைய பேர் விரும்பி கேட்குறீங்க ஓகேங்களா. இந்த பூக்களை காட்டி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொட்டியில் வச்சா கூட வளருங்க. ஒரு தொட்டியில் ஒரு 16 இன்ச் பாட்டில் போட்டு நல்லா ஒரு ஸ்டிக்கு இப்போ வாட்டர் ஆபிற்கு ஒரு ஸ்டிக் வச்சிருக்கோம்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு இதில் கட்டி விட்டு வளர்த்திங்கன்னா நல்லா அழகாக பூக்கள் வரும் ஓகே. ஆனால் பூக்கள் வரும்போது அது பார்க்கறதுக்கு கண்ணெல்லாம் அப்படியே அழகாக இருக்கும், கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும் ஓகே. ஆனால் யாராருக்கெல்லாம் அந்த இயற்கை ரசிக்கும் அவங்களுக்கு தான் தெரியும். இது டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி. இந்த வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு நியூவாக ஸ்டாக் வந்துருக்கு பாருங்கள். எல்லாமே 1-2 இல்லைங்க, கிட்டத்தட்ட 100-200 பிளான்ட் கிட்ட நமக்கு அவைலபிள் இருக்குது. ஒயிட் கலர் பெட்ரிஸே ஓகே. நான் வேணும் பார்க்குறவங்க புக் பண்ணிக்காங்க. வயலட்டு இருக்குது, ஒயிட்டு இருக்குது ஓகே. நான் பெட்ரிஸில் 2 கலர் வெரைட்டி இருக்குது, தரமான ஓகேங்களா. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா கொடி சம்பிங் ஓகேங்களா. அந்த கொடி சம்பிங் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதிகமாக கேட்பாங்க. தம்பி பச்சை கலரில் பூ வருமே, மாலைலாம் கட்டுறாங்களே, கொடியோடு வருமே அப்படின்னு வந்து பேரை சொல்ல மாட்டாங்க. தம்பி கொடி வருது, பச்சை கலர் பூ இருக்குது, மஞ்சள் கலராக வருது, அது நல்ல வாசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்துக்காகவும் வைக்கிறாங்க, பூ அழகுக்காகவும் வைக்கிறாங்க, வாசனைக்காகவும் வைக்கிறாங்க. பூ வந்து பார்த்தீங்கன்னா மாலை மாதிரி இதை கட்டி தலைக்கு கூட சுற்றிக்கிறாங்க ஓகே. ஆனால் தலைக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பூ கட்டுறாங்களா குண்டுமல்லி பூ மாதிரி ஊசி நூலில் கொத்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கு வச்சுக்கிறாங்க. நல்ல மனமான ஒரு பூ தான். நிறைய பேர் நீங்கள் வச்சுருப்பீங்க ஓகே. ஆனால் பிளான்ட்டெல்லாம் நீங்கள் உங்களுக்கு கேட்டிருப்பீங்க. இது ஒரு கொடி தான். இந்த கொடியை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வச்சுருக்கோம் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பிளான்ஸ். நிறைய பேர் இதுக்கு புக் பண்ணி வாங்கினாங்க. இப்போயும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 100 பிளான் கிட்ட ஸ்டாக் இருக்குது. எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்குங்க பாருங்கள். இந்த மாதிரி கொடியாக இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கொடி. இது எப்போ தம்பி பூ வரும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நெட்டு நல்லா ஒரு கொடி ஓடி கிட்டத்தட்ட ஒரு 3 months ஆகணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொட்டுக்கள் வரும். மொட்டுக்களை வந்து வெடிக்கும் போது வாசனையே உங்களுக்கு தனியாக தெரியும். பூ வந்து பார்த்தா தெரியும். இந்த இலை எல்லாமே ஆர்ட் ஷேப்பில் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே ஆர்ட் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஷேப்பில் இருக்கும். இது கொடி தாங்க. நீங்கள் ஒரு வீட்டு மாதிரி ஒரு சின்ன இடம் தான் சரி, இல்லை ஒரு தொட்டியில் கூட வச்சு வளர்த்துக்கலாம். க்ரோ பேக்கில் வச்சு வளர்த்து ஸ்டிக்கில் கட்டி விட்டிங்கன்னா அதிலே செலவு கொடுத்துக்கிட்டு ஓடும் ஓகேண்ணா. தண்ணி மீடியமாக விட்டாவே போதுங்க. நல்லா வறட்சி தாங்கி வளரக்கூடிய ஒரு பூ தான். இது நிறைய பேர் கேட்டுட்டீங்க, அதனால தான் நான் கொண்டு வந்து வளர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள் இருக்குது பாருங்கள் எவ்வளோ பிளான்ட் வருமோ இருக்குது. புக் பண்ணுறதுங்க புக் பண்ணிக்கலாம். கொடி சம்மிங் ஓகேண்ணா. நிறைய பேர் விரும்பி எங்கள்கிட்ட அதிகமாக வாங்கக்கூடிய ஒரு பிளான்ட். இல்லை எனக்கு ஒரே ஒரு செடி வேணும், எனக்கு ப்ரொஃபஷனுக்கு ஒரு அனுப்புன்னு கேட்டிங்கன்னா கூட நாங்கள் ஒரே செடினாலும் ப்ரொஃபஷனுக்கு ஒரு அனுப்புகிறேங்க. இல்லை எனக்கு எம்எஸ்எஸ்லேயே போனால் கூட போட்டுக்கலாம் ஓகேங்களா. கொடி தாங்க மொத்தம். நீங்கள் கொடி ஒரே ஏற்றி விட்டிங்கன்னா போதும், பூ பஞ்சாக வைக்கும். சூப்பரான ஒரு வெரைட்டி ஓகேங்களா. மொட்டை மாடியில் வச்சுக்கலாம், நிலத்தில் வச்சுக்கலாம். எல்லோரும் விரும்பி அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு பிளான்ட் ஓகேங்களா. விருப்பம் புக் பண்ணிங்க கொடி சம்மிங். வாங்க அடுத்தது பார்க்க போகிறோம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மர வகை தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அரச மரம் ஓகேங்களா. அரச மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது அதுக்காக நடுவாங்கன்னா ஒரு ஊரில் ஒரு பொதுவான இடத்துல நடுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலானு நடுவாங்க. அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு கோயிலானு வாங்கிட்டு போய் நடுவாங்க ஓகே. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு மரம் தாங்க. இது ஏன் மருத்துவ குணம் நிறைந்ததுன்னா இது வந்து நிறையா நோய்களுக்கு யூஸ் ஆகுது. இது வந்து பால் வருதுங்களா. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது ஒடிச்சிங்கன்னா இது பால் வரும் ஓகே. நாங்கள் பாரு பால் வருதுங்களா. இந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா சரும நோய்கள், தோல் நோய், சளி, காய்ச்சல் இதெல்லாம் நிறைய இது மருந்து தயாரிக்கிறாங்க. இதை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. உங்களுக்கு அரச மரத்தில் இவ்வளோ பயன்கள் இருக்குதானே ஓகேண்ணா. இல்லை அரச மரம் யாருன்னா என் பர்த்டே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் பிறந்த நாளுக்கு ஒரு செடி நடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஏதாவது கோயிலில் போய் நட்டு விட்டிங்கன்னா இதெல்லாம் பல ஆண்டு காலமாக அந்த மரம் நிற்கும் ஓகேண்ணா. அதே இடத்துல பெருசாகவும் இதெல்லாம் ஒரு பேர் இருக்கிற மரம். அந்த அரச மரம் நிறைய பேர் விரும்பி எங்கிட்ட கேட்டீங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. விருப்பப்பட்டவங்க யாரா கோயிலானே வாங்க வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் வந்து பொதுவான இடத்துல ஒரு ஸ்கூலோ ஒரு காலேஜோ அந்த மாதிரி இடத்துல நெருனா இல்லை ரோட் சைடு நெருனா தாராளமாக வாங்கி வச்சுக்கலாம் ஓகேண்ணா. இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 அடி to 3 அடி 4 அடி வரைக்கும் இருக்குது ஓகேங்களா. விருப்பப்பட்டவங்க அரச மரம் வாங்கிக்காங்க. அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா மைசூர் மல்லின்னு சொல்லுவாங்க, இல்லை செண்டு மல்லி பூன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூ ஃபோட்டோவை காட்டி தான் எங்கிட்ட கேட்பாங்க, தம்பி இந்த செடி உங்ககிட்ட கிடைக்குமா அப்படின்னு. இந்த செடியை பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நிறையவே இருக்குது. 1-2 இல்லைங்க, 100 வேணுமா 200 வேணுமா ரெடியாக இருக்குது. இது இலைய எல்லாமே இந்த மாதிரி பட்டை பெருசாக வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஓரளவுக்கு சாப்பாடே போட்டு சாப்பிடலாம், அந்த அளவுக்கு பெரிய பெரிய இலையாக இருக்கும். இது பூ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சாக பூக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பூத்து இருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. கலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பர்பிள் கலரில் இங்கே பாருங்கள். மொட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலரில் இருக்கும். எல்லாம் இருக்குங்களா மொட்டு வந்து பார்த்தீங்கன்னா வயலட் கலரு பர்பிள் கலரில் இருக்கும். வெடிக்கும் போது ஒயிட் கலர் இருக்கும். பூ வாசனை நிறைய இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய தேன் பூச்சிகள் தேன் எடுக்கும், பேன் வரும், எல்லாமே வரும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக அழகுக்காக வளர்க்குறாங்க. நிறைய பேர் விரும்பி கேட்குறாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு புதராட்டு தான் வரும். உங்களுக்கு பெரிய மரமும் அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்க தேவையில்ல. இது ஒரு செடி வகை தான், ஒரு புதர் செடி வகை. இது கட் பண்ணி வளர்க்கணும் ஓகே. கட் பண்ணி விட்டிங்கன்னா புதராட்டு இருக்கும். அது செமிசைட ப்ளஸில் வச்சிங்கன்னா தானாகவே நிறைய வளர ஆரம்பிக்கும். நீங்கள் வெயில் வச்சிங்கன்னா இதெல்லாம் இலெல்லாம் வட்டமாக கறிக்கிறது. இது பார்த்தீங்கன்னா காலையில் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு நிழல் தேவை வரும். மதியத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வெயிலாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இது பூக்கள் எவ்வளோ நேரம் பூத்துருக்கு பாருங்கள். பஞ்சாக வந்துகிட்டே இருக்குங்க பாருங்கள். இதில் மொட்டுக்கள் வருது பாருங்கள். மேலே தான் ஒரு மற்ற பூ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதாக வராது. மேலே தான் இப்போ வந்து மேலே இலையெல்லாம் வருது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பூ மொட்டுக்கள் எல்லாம் உருவாக ஆரம்பிக்கும். இதில் பாருங்களேன் பூக்கள் முடிஞ்சால் கூட அடுத்தடுத்து மொட்டுக்கள் வந்துகிட்டே இருக்குது. அப்படி இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா. குண்டுப்பாக ஒரு பூ அறுத்து காட்டுறேன். இந்த பூ கூட வந்து பார்த்தீங்கன்னா மாலை கட்டுறாங்க. இந்த மாதிரி பூவை பறித்து இதே பூ வந்து பார்த்தீங்கன்னா மாலையாக கோத்து கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதே வந்து தலைக்கும் கட்டி வைக்கிறாங்க ஓகேனா. இதுதான் பார்த்தீங்கன்னா மைசூர் மல்லி, செண்டு மல்லி. இந்த செடி நம்மக்கிட்ட எவ்வளோ சைஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா எந்த மாதிரி செடி கொடுப்போங்கன்னு பார்த்துக்கலாம். நீங்கள் இப்போ பார்க்குறது எல்லாமே அதே மைசூர் மல்லி செடி தாங்க. நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணால் எந்த மாதிரி ஹைட்டு கொடுப்போன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா
1.5 அடி டு ஒரு 2 அடி 3 அடி வரைக்குமே பிளான்ஸ் இருக்குது ஓகே. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது உங்ககிட்ட வரும்போது வந்து ஒரு வேளை 2-3 நாள் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக இது வாட ஆரம்பிச்சிடும். ஆனால் தண்ணி ஊற்றினீங்கன்னா அது எல்லாமே எல்லாம் சுருங்கி திருப்பி கொட்டி வந்துடும் ஓகே. ஆனால் இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பராக வளரும், எல்லாருக்கிட்டையுமே வளரக்கூடிய நார்மலான ரகம் தான் ஓகே. ஆனால் பிளான்ட் எல்லாமே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் வேறு இந்த மாதிரி இறங்கி இருக்குது, கண்டிப்பாக வேறு இறங்கி இருக்கும் பாருங்கள். தரமான பிளான்ஸ் இருக்குது ஓகேங்களா, சூப்பரான பிளான்ஸ் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா நியூவாக ஸ்டாக் வந்துருக்கு, 1-2 இல்லைங்க எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள் மொட்டுக்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஓகே. இது எல்லாமே இப்போ பூக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது. நீங்கள் வச்சிங்கன்னா மினிமம் ஒரு 10-20 நாள்லேயே மொட்டுக்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் மைசூர் மல்லி யாருன்னா வளர்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நல்லா பஞ்சாக அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு கொத்த பூ ஒரு கிஃப்ட் அழகாக கொடுத்தா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் பூ பார்க்குறதுக்கு கொத்தா. இது வேணும் மக்களும் புக் பண்ணிக்கலாம். மைசூர் மல்லி ஓகே, ஆனால் கேட்டலாகில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா இட்லி பூலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்குது. ரெட் கலர் இருக்குது, பிங்க் கலர் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியமான எல்லோ, ஒரு சாண்டல் கலர் மாதிரி வரக்கூடிய எல்லோ ரகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க ரொம்ப ரேராக இருக்கும். ஆனால் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1-2 இல்லைங்க, கிட்டத்தட்ட 1000 பிளான்ஸ் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், இது எல்லாமே அதே பிளான்ஸ் தான், தரமான பிளான்ஸ் எல்லாமே இப்போ வந்து மொட்டுக்களை வைக்க ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாள் 25 நாள் மொட்டுக்களை வைக்க ஆரம்பிச்சிடும். பிளான்ட் எல்லாமே வந்து 2 feet ஹைட்டில் தரமாக இருக்குது ஓகேங்களா. இந்த இட்லி பூ வந்து பார்த்தீங்கன்னா அழகுக்காக ஏன் இட்லி பூ வந்துச்சு, நம்ம இட்லி மாதிரி குண்டா இப்படி வந்து அழகாக நிற்கும், அப்படியே மொட்டுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சாக இருக்கும். இது வந்து பிச்சி பூன்னு கூட சொல்லுவாங்க, எக்ஸோரான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோரா ஃப்ளவர் கலெக்ஷன் ஓகேங்களா. இதிலே பார்த்தீங்கன்னா மினி எக்ஸோரா இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். இதெல்லாம் பெரிய வர பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. நிறைய பேர் முன்னெல்லாம் கேட்டது எல்லோ கலர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1-2 இல்லைங்க நிறையவே இருக்குது. உங்களுக்கு விருப்பப்பட்டவங்க வாங்கிக்கலாம். வீட்டு அழகாக என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 தொட்டியில் வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டு முன்னாடி வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குன்னா அதில் வந்து தொட்டியில் போட்டு முன்னாடி வைக்கலாம், இல்லை வர வழியில் கேட்டுக்கிட்ட கூட வச்சுக்கலாம். பார்த்தா அழகாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு கொட்டாது, உங்களுக்கு பூக்கள் அழகாக வந்து நிற்கும். ஒரு 10-20 நாள் அப்படியே அழகாக ரப்பாக இருக்கும். ஒரு பூ 2 பூ இல்லைங்க, பஞ்சு அப்படியே பூக்கள் ரப்பாக இருக்கும்போது பார்க்குறதுக்கே அட்ராக்ஷனாக இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே எல்லோ கலருங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பிளான்ட்டு. எல்லாமே மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 2 அடி 1.5 அடியில் இருக்குங்க. பாருங்கள் நல்லா பிரான்ச்சஸோடு இருக்குது. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருக்குது, அதுவும் நான் காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இட்லி பூலே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வெரைட்டிக்கு பெரிய பூக்கள் வருது. இது வந்து சூப்பரான கலருங்க ஓகேனா. நல்ல ரெட் கலர் இருக்கும், நல்லா நம்ம ரத்தம் எப்படி அந்த கலர் இருக்கும் அந்த மாதிரி. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ முள்ளு கழிச்சு ரத்தம் வந்துச்சு அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கலர் வரக்கூடியது ஓகேங்களா. இது எல்லாமே மொட்டுக்கள் வரக்கூடிய ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சூப்பரான பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது. இட்லி பூ யாருன்னா வேணும்னா புக் பண்ணிக்கலாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா தொட்டியில் வச்சுக்கலாம், மொட்டை மாடியில் வச்சுக்கலாம், அழகாக வச்சுக்கலாம். இது மேக்ஸிமம் கேரளா சைட்லாம் பார்த்தீங்கன்னா இதில் பூ வந்து பார்த்தீங்கன்னா பூஜைக்கு யூஸ் பண்ணுவாங்க. கேரளா கோயில் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா பூஜையாக யூஸ் பண்ணுவாங்க. எல்லோரும் சாமிக்கு மாலை கட்டுறது, அதாவது பூஜைக்காவது எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. அங்கே பாருங்கள் பிளான்ட் எல்லாமே எந்த அளவுக்கு குவாலிட்டியில் இருக்குது பாருங்கள். க்ரீனிஷாக சூப்பரான குவாலிட்டியில் இப்போ நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ரெட் கலர் வெரைட்டி ஓகேங்களா. விருப்பப்பட்டம் வாங்கிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் டைரெக்டான சன்லைட்டில் வச்சு வளர்க்கக்கூடிய பிளான்ட்டு, அவ்வளோ மருந்துகள் அடிக்கணுமான்னு ஒன்றும் தேவையில்லை. இலை குருட்டல் இந்த இலை வந்து வெளுக்குதுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான தண்ணி விடுறதுனால இது வெளுக்கும் ஓகே. இலைலாம் பார்த்தீங்கன்னா நல்லா மஞ்சள் கலராக ஆயிரும். அந்த டைமில் பார்த்தா தண்ணி குறைச்சி நம்ம டிஏபி உரங்கள் இது மாதிரி கொடுத்தா போதும். இந்த இட்லி பூ வந்து பார்த்தீங்கன்னா லோவான மெயின்டெனன்ஸ் தான் ஓகேனா. இட்லி பூ யாருக்கு வேணுமோ புக் பண்ணிக்கலாம். தரமான பிளான்ஸுங்க, இதெல்லாம் ஈஸியாக வளர்த்துக்கலாம் ஓகேனா. யாருன்னா எக்ஸோரா வேணும், எனக்கு ரெட் கலர் இட்லி பூ வேணும்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் மொட்டுக்கள் இல்லைங்க, ஆனால் சூப்பரான செடிகள் இருக்குது. நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். மினிமம் ஒரு 10-20 நாள் மொட்டுக்கள் வந்துடும் ஓகேனா. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ரங்குன் மல்லி ஓகேனா. முன்ன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதே பார்ட் 1 வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அடுக்கு ரங்குன் மல்லியை போட்டிருப்பாங்க ஓகேனா. ஃப்ராக்ரன்ஸ் உள்ள ஃப்ளவரு. இது வந்து ஃப்ராக்ரன்ஸ் வந்து சும்மா லைட்டான ஃப்ராக்ரன்ஸ் தான், ஆனால் மல்லிப்பூ மாதிரி கலராக பூக்கும். இது வந்து அந்த மாதிரி அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஞ்சாக பூக்காது, ஒரு கொத்தா வந்து இந்த மாதிரி பூக்கும், மல்லிப்பூ மாதிரி கொத்தா. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கலராக பூக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை கலர் இருக்குன்னு பார்க்கலாம். லைட் பிங்க் கலர் இருக்குது, அங்கே பாருங்கள் லைட் பிங்க் கலரு. இது வந்து பார்த்தீங்கன்னா டார்க்கு, இதுவும் பாருங்கள் டார்க் எப்படி இருக்குது. மல்லிப்பூ மாதிரி காம்பெல்லாம் எல்லாமே நீட்டாக வருங்க. பாருங்கள் இந்த மாதிரி நீட்டாக வரும். இங்கே பாருங்கள் நீட்டாக வருதா, ஒயிட் கலரில் வரும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதுலேயே அழகாக பூக்கள் பூக்கக்கூடியது. இப்போ எல்லாமே மொட்டுக்கள் வைக்க ஸ்டேஜில் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்குது. கவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன கவர் ஓகே. ஆனால் கிட்டத்தட்ட 2 kg கவரில் நமக்கு நிறையவே இருக்குங்க. பாருங்கள் எல்லாமே இருக்குது. சூப்பரான பிளான்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட 3 அடி 2 அடி அருமையாக இருக்குங்க. பாருங்கள் எல்லாமே இதில் வேறு இறங்கி இருக்குது, அந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நாங்கள் அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரூட் இல்லாத செடியை பார்த்து செலெக்ஷன் பண்ணி அனுப்புங்க. இந்த மாதிரி ரூட்டை நம்ம எடுத்துகிட்டு உடனே அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளான்ட் வாடி வரலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் ரூட் எது கம்மியாக இருக்கோ அதை பார்த்து செலெக்ஷன் பண்ணி அனுப்புங்க. ரங்குன் மல்லிலாம் தொட்டியில் அழகாக வச்சு அட்ராக்ஷனாக வச்சுக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு முன்னாடி வச்சுக்கலாம், நீங்கள் மொட்டை மாடியில் வச்சுக்கலாம். பூக்கெல்லாம் விரும்பி அதிகமாக வளர்க்குறதுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே வச்சுக்கலாம். நீங்கள் பூச்சிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அறுத்து வச்சுக்கலாம். அங்கே பாருங்கள் இந்த மாதிரி அறுத்து வச்சுக்கலாம். அங்கே பாருங்கள் அதனால் நீட்டு காம்பு எல்லாமே காம்பெல்லாம் நீட்டாக இருக்குன்னு இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் ஓகே. அந்த ரங்குன் மல்லியை பொறுத்த வரைக்கும் யாருன்னா ஆளை வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்கிக்கலாம். இல்லை தேன் பூச்சி வளர்க்கணும், தேன் பூச்செல்லாம் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வளர்த்துக்கலாம். இல்லை குருவியெல்லாம் நிறைய வளர்த்திங்கன்னா இதில் வச்சிங்கன்னா அழகாக குருவி பார்த்து இருக்குங்க ஓகே. ஆனால் இந்த ரங்குன் மல்லியை பொறுத்த வரைக்கும் அவைலபிள் இருக்குது, புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம்.
நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா ராமர் மல்லி. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ராமர் மல்லின்னு சொல்லுவாங்க. இது மல்லிப்பூ மாதிரியே கொஞ்சம் வந்து பெண்டாக பூ பூக்கும். நிறைய பேர் அதிகமாக இந்த வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா தேடி வாங்குவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து நல்லாவே இருக்கும், வாசனை வந்து நல்லாவே இருக்கும். பூ கோணே ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பூ வச்சுருக்குது பாருங்கள். நிறைய செடி வச்சிருச்சு. இந்த நர்சரிக்காரங்க இந்த மாதிரி வந்து வீட்டுக்கு தேவைப்படுறவங்க எடுத்துன்னு போயிட்டாங்க. ஓகே, பூ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெடிச்சிருச்சு. ஆனால் பூ பார்த்தீங்கன்னா கோணே வருது பாருங்கள். இந்த மாதிரி லென்த்து கோணே வருது, அது மாதிரி லென்த்தாக வரும். மினிமம் பார்த்தீங்கன்னா இந்த லென்த்துக்கு வருங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம சுண்டு வரல இருக்குல்ல, சுண்டு வரல பாதி வருங்க, சுண்டு வரல பாதிக்கு மேலே. ஓகேனா இந்த முக்கால்வாசி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூ வந்து கோணையாக வரும். பூ வந்து நல்லா ஃப்ராக்ரான வாசனையாக இருக்கும். ஓகேனா இது இலையை பார்த்தீங்கன்னா நீட்டமாக இருக்கும். இந்த மாதிரி குச்சியாக தான் வரும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பாக பாருங்கள். இவ்வளோ கேப் வருதா, இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் அது ராமர் மல்லின்னு. இலையும் பார்த்தீங்கன்னா சன்னமாக இருக்கும். ஓகேனா இதுதான் பார்த்தீங்கன்னா ராமர் மல்லி. இதெல்லாம் ஒரு தொட்டியில் வச்சு வளர்த்துக்கலாங்க. மல்லிப்பூ வரத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி வந்து ட்ரை பண்ணி விட்டிங்கன்னா நல்லா வளரும். டிஐபி உரம் போட்டிங்கன்னா வளரும். இது மாதிரி நல்லா ப்ரூனிங் பண்ணி கட் பண்ணி விட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பிரான்ச் வந்து பூக்கள் அதிகமாக வைக்கலாம். இந்த ராமர் மல்லி அதிகமாக விரும்பி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நமக்கு 1-2 இல்லைங்க, அப்புறம் நிறையவே ஸ்டாக் இருக்குது. வேணுமாக்கிறவங்க வாங்கிக்கலாம். ஓகே, நல்லா ஒரு ஃப்ராக்ரன்ஸான ஒரு ஃப்ளவர். ஓகேனா ஒரு தொட்டிலே வச்சு ஒரு நார்மலாக பூக்கள் பறிக்கணும்னா இந்த பூ வச்சு நிறைய பூ பூக்குங்க. கம்பல்சரி அடித்து சொல்கிறேன், நிறைய பூ பூக்கும். ஒரு செடி கிட்டத்தட்ட வாங்கி வச்சு ஒரு 3 months 4 months ஆச்சுன்னா அப்புறம் பாருங்கள் ஒரு செடியில் ஒரு 50 பூ பூத்துருக்கும், 100 பூ பூத்துருக்கும். பார்க்கறதுக்கு அப்படியே அவ்வளோ இதாக இருக்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெரைட்டி இந்த ராமர் மல்லி. புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறத வந்து பார்த்தீங்கன்னா இருவாச்சி மல்லிப்பூ. ஓகேனா மல்லிகைப்பூலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 10 அடுக்கு மல்லி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இருவாச்சி மல்லி. ஓகே, ஆனால் இது இருவாச்சி மல்லினா என்ன அர்த்தம்னா வச்சுக்கோங்களேன், ஸ்டெப்பாக படிக்கட்டு மாதிரி ஸ்டெப்பாக பூக்கும். பூவோட வாசனையும் நல்லாயிருக்கும். அதுக்கு இதில் எல்லாமே ஷார்ப்பாக இருக்கும். ஓகே, ஆனால் நிறைய மாடல் அழகாக இருக்கும். நிறைய பேர் நம்மக்கிட்ட வாங்கி வச்சிருப்பீங்க. இருவாச்சி மல்லி எந்த அளவுக்கு பூத்துருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஓகே, ஆனால் இந்த இருவாச்சி மல்லி நிறைய பேர் விரும்பி கேட்பீங்க. செடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பெரிய பேக்கில் இந்த மாதிரி நல்லா கிளையாக இருக்கும். ஓகே, ஆனால் அங்கே பாருங்கள் ஒரு செடி 2 செடி இல்லைங்க, எல்லாம் எடுத்து வச்சு காட்டுறேங்க. பாருங்கள் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு கிளையாக இருக்கா. இது எல்லாமே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு தொட்டில் வச்சாலும் சரி எதில் வச்சாலும் நல்லா செம்மண் போட்டு ஆட்டெரு மாட்டெரு இருந்தால் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மணல் மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா போட்டு வச்சிங்கன்னா நல்லா வளரும். தண்ணி இந்த மாதிரி ட்ரை கொலன்னு இருக்கக்கூடாது. நல்லா ட்ரை பண்ணி பொறுமையாக ஒன்று டெய்லி இறந்தோடனே ஈரப்பதம் லைட்டாக இருக்குது ஊற்றினீங்கன்னா செடி வளரவே வளராது, ஒரு சோர்ந்த மாதிரி ஆகிடும். ஓகே, நான் வர இந்த மல்லிப்பூ ராகங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ட்ரை பண்ணி விட்டிங்கன்னா நல்லா வளரும், சூப்பராக வளரும். எல்லாம் மண்ணுக்கு இதெல்லாம் வந்து ஃப்ளவரிங் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்ல துளிர் வரத்துக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோனோகோட்டை பாஸ் அடிச்சினாவே நல்லா வரும். அப்படி இல்லை தேய்மா கரைசல் உங்களுக்கு தெரியும் பஞ்சகாவியம் இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா நல்லா வளர்ச்சி வரும். பூ நிறைய கொத்து வரும். டிஏபி வரும் 15 days ஒன்ஸுக்கு போட்டிங்கன்னா வச்சுக்கோங்க. பூவோட சைஸு நல்லாயிருக்கும். ஓகேனா நல்லா க்ரீனிஷாக இருக்கும். ஓகேனா இது யாருக்குன்னா வேணும்னுச்சா செடிகள் இருவாச்சி மல்லி பாருங்கள் எல்லாமே புக் பண்ணலாம். எல்லாமே சூப்பரான பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது, தரமான செடிகள். ஓகேனா வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா லில்லி ஃப்ளவர். ஓகே, ஆனால் இந்த லில்லி ஃப்ளவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டைப்ஸ் நிறையா கலர்ஸு. இதுவும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான மாடல்லாம் நிறைய இருக்குது. ஓகே, ஆனால் இதுவும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான மாடல் தான் வாங்கினா. ஆனால் ஒன்றுமே பூக்கலை. ஓகே, ஆனால் நிறைய பேர் வந்து இதில் ஒரே ஒரு பூ பூச்சி ரெட் கலர் பூச்சி. இது பார்த்தீங்கன்னா நான் அடுக்கு இது மாதிரி சொல்லி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வாங்கி இந்த பல்ப் மாதிரி வாங்கினேன். ஓகே, ஆனால் இந்த இது மாதிரி கிழங்கு மாதிரி வாங்கி தான் வளர்த்தது. கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா 1 year கிட்ட ஆயிடுச்சு. ஓகேனா 1 வருஷம் ஆயிடுச்சு. ஒன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா 1-2 தான் பூ வச்சிச்சு. ஆனால் இது எப்போவுமே எல்லாமே 1-2 எல்லாமே மொட்டுக்கள் வர ஆரம்பிக்குது. ஓகே, எல்லாமே மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இது கிழங்கு தாங்க. இது இப்போ வச்சிங்கன்னா அடுத்தது பக்கத்தில் வர ஆரம்பிச்சு. ஒரு கிழங்கு வச்சேன் பாரு, இங்கே ஒன்று வச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த செடிகள் வேணும்னு ஆசைப்பட்டியா நம்ம வாட்ஸ்அப் கேட்லாக்களுக்கு செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம் லில்லி ஃப்ளவர். ஆனால் என்ன கலர்னு ரெட் கலர் ஃப்ளவர்னு போட்டு வைக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் வேணால் வரலாம், டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் எது வேணால் வரலாம். சூப்பரான ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி தான் நான் வாங்குறது. ஓகேங்களா, இது வெளியிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ண வெரைட்டி தான். இங்கே எல்லாமே இருக்கு பாருங்கள், எல்லாமே இருக்கு பாருங்கள். எல்லாமே சூப்பரான செடிகள் தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிழங்கு தான் பாருங்கள், உருளைக்கிழங்கு மாதிரி நல்லா பெருசாக இருக்கும். ஓகேங்களா, நிலப்பூர்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும், தரமான செடிகள். இது எல்லாமே 1-2 இல்லைங்க. இங்கே பாருங்கள் எல்லாமே டிஃப்ரெண்டான கலர்ஸ். ஆனால் வந்து எந்த கலரும் என்னால் சொல்ல முடியாது. விருப்பப்பட்டவங்க இது வேணுமா வாங்கி ஒரு 5 செடி வாங்கி ஒரு 2 செடி வாங்கி வச்சுக்கோங்க. பூக்கள் வரும்போது நல்லா ரேடியம் மாதிரி இவ்வளோ சைஸ் வருது. ஓகேங்களா, சின்ன சைஸ் பூவெலாம் இல்லைங்க, நல்லா பெருசு ரேடியம் மாதிரி வரக்கூடிய ஃப்ளவர். இது வேணும் பார்க்குறவங்க புக் பண்ணிக்கலாம் லில்லி ஃப்ளவர். ஓகே, சூப்பரான செடிகள் வந்துருக்கு. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா மல்லியிலே வந்து பார்த்தீங்கன்னா இது ரோஜா மல்லின்னு சொல்லுவாங்க, இல்லை ராஜா மல்லின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 அடுக்கு மல்லி. ஓகே, ஏன்னா பார்த்தீங்கன்னா 10 அடுக்கு ரவுண்டாக ரோஜா மாதிரி ஒரு பட்டன் ரோஸ் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி பூக்கும். நான் சைடில் போகிறேன், அந்த ஃபோட்டோவை பாருங்கள். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா குண்டாக சைஸாக வரும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து வாங்கி வச்சோடனே தம்பி என்ன சின்னதாக வருதுன்னு மொட்டுன்னு கவலைப்படாதீங்க. அது வளர மொட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா அப்படி குண்டாக அழகாக இருக்கும். வெடிச்சா கூட ஒரு ரோஜா பூ மாதிரி ஒரு சின்ன அப்படி சூப்பராக இருக்கும். வாசனை செம்மையாக இருக்குங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துலையும் மொட்டுக்கள் இருந்துச்சு. இப்போ இந்த மழை வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட்டே மாறிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வாரமும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் கிளைமேட்டே வந்து பார்த்தீங்கன்னா கூலிங்காக இருக்குது. வெயிலே வரல என்ன பண்ணால் மொட்டுக்கெல்லாம் வெடிக்காது. மொட்டெல்லாம் அப்படியே வந்து கீழே விழுந்துரும். நிறைய பேருக்கு இப்போ நடந்திருக்கலாம். ஓகே, நிறைய பேர் மொட்டை மாட்டி வச்சுருக்குங்க. மழை பெய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவனிக்க மாட்டீங்க. மழை டைமில் தான் நீங்கள் செடிகளுக்கு எல்லாமே பாதுகாப்பாக இருக்கணும்.
இப்போ நம்ம எப்படி நம்ம உடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது, மழையில் நினைச்சா காய்ச்சல் வருமோ, அதோட வந்து பார்த்தீங்கன்னா செடிகளுக்கும் காய்ச்சல் வரும். ஓகேங்களா? யாரெல்லாம் அனுபவப்பட்டிருக்கீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேனா? இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள். செடிகள்லாம் இந்த மாதிரி தான் இருக்குங்க பாருங்கள். எடுத்து வச்சு எதுக்கு தனியாக காட்டுறேன்னா, மொட்டுகளெல்லாம் எதுலையுமே இல்லைங்க. ஓகேனா? மொட்டுக்கள்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா இந்த சைஸ் இப்படியே வரும், இப்படியும் வரும், இது மாதிரி சிங்கிள் கிளையாக வரும். ஓகேங்களா? ஆனால் மொட்டுக்களை ஒரு வேளை சப்போஸ் நான் பார்சல் அனுப்பும்போது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது கட்டாயி வரலாம், இது கட்டாயம் வேணாம். ஆனால் செடிகள் எல்லாமே வந்துடும். மேக்ஸிமம் அந்த மாதிரி ஆகாத அளவுக்கு தான் நாங்கள் பேக் பண்ணி அனுப்பிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இந்த 10 அடுக்கு மல்லிகை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு செடி 2 செடி இல்லைங்க, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 செடி கிட்ட நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குங்க. சூப்பராக இருக்கும். ரோஜா மல்லி மாதிரி நல்லா குண்டு குண்டு அழகாக வரும். வளர வளர வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மொட்டுக்கள் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக தண்ணி ட்ரை பண்ணி விடணும், டிஏபி உரம் கொடுக்கணும், மருந்து ஸ்ப்ரே பண்ணினா போதும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வேப்ப முன்னாக்கு கரைசல், பொங்க முனாக்கு கரைசல், இதெல்லாம் இப்போ கரைசல்லாம் நான் எது சொல்கிறேன்னா, ஒரு பொங்க முனாக்கு வாங்கிட்டு வந்து தண்ணியில் கரைச்சி இந்த ரோஜா பூச்செடிக்கு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ ராங்கெல்லாம் கரைச்சி ஊற்றி பாருங்கள். அடுத்து ஒரு 15 நாளில் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேனா? நான் சொல்கிறதா நிறைய சொல்கிறேன், ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு என்னன்னு தெரில. யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஓகேனா? இதை பொறுத்த வரைக்கும் 10 அடுக்கு மல்லிகை பொறுத்த வரைக்கும் தரமான பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது. விருப்பப்பட்ட வாங்கினா ஒரு தொட்டிலே வச்சு வளர்த்துக்கலாம். ஓகேனா? ஒரு சின்ன தொட்டி ஒரு 10 இன்ச்சு பாட்டோ இல்லை 12 இன்ச்சு பாட்டோ 12 க்ரோ பேக் இருந்தால் கூட தாராளமாக வச்சு வளர்க்கலாம். இந்த மல்லிப்பூலேயே ஒரு குண்டாக வரக்கூடிய ஒரு அடுக்கு ரோஜா மல்லின்னு சொல்லலாம். ஓகேனா? விருப்பப்பட்ட வாங்கிக்காங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். நீங்கள் பார்த்த எல்லா கலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் இருக்குது. ஓகேங்களா? அதுதான் மெயின். நான் காட்டுறது எதுக்குன்னா, உங்களுக்கு செடியோட ஹைட்டு எல்லாமே நான் காட்டுறது எதுக்குன்னா, ஒரு செடி எப்படி வளர்க்கணும், எந்த மாதிரி வளர்க்க, எந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணணும், எந்த மாதிரி தண்ணி ஊற்றணும், எல்லாமே தெளிவாக சொல்கிறேன். அதுக்காக தான் வீடியோ போடுறது. நிறைய பேர் நம்மகிட்ட செடி வாங்கிட்டு போகிறீங்க, அது செடி சாகடிக்கக்கூடாது. செடி உங்ககிட்ட வாங்கின செடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பூக்கணும், உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறது, ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிற மாதிரி தான் கணக்கு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான செடிகள் இங்கே பாருங்கள். கண்ணு குளிர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ செடிகள் இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ செடிகள் நாங்கள் பாதுகாக்கிற கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் செடிகள் இருக்குது. ஒரு மாங்காய் செடியாவது அங்கே பாருங்கள், பப்பாளி மரம்லாம் எவ்வளோ காய்ச்சி இருக்குன்னு. அப்புறம் இட்லி பூ செடியாவது, அரளிப்பூ செடி, எல்லா செடி இங்கே பாருங்கள். எல்லா செடியும் நாங்கள் தான் பராமரிக்கணும். ஓகேனா? செடி வளர்க்குறது சும்மா அழகு தாங்க. ஓகேனா? செடி வளர்க்குறது நல்லா விரும்பி வளர்க்கணும். ஓகேனா? ஒரு செடி வளர்க்கும் போது அதை ஆசைப்பட்டு அது என்ன பண்ணுது அப்படின்னு போய் பார்க்கணும். நிறைய பேர் தண்ணி மட்டும் ஊற்றினீங்கன்னா கண்டிப்பாக செடி வளர்க்க முடியாது. அதுக்கு தான் டெய்லி நம்ம எப்படி கறி குழம்பு வாரானா சாப்பிட்றாங்க, அந்த மாதிரி ஒரு கறி குழம்பு மாதிரி அதுக்கு ஒரு டிஏபி உரமும் போட்டிங்கன்னா, இல்லை ஏதோ உரம் போட்டிங்கன்னா அது கறி குழம்பு பூஸ்ட் ஆகி வளரும். ஒரு ஜூஸ் குடிக்கிற மாதிரி. அந்த மாதிரி நான் இருக்கிறதே எனக்கு தெரிஞ்சதே சொல்கிறேன். ஏன்னா இப்போ சொல்கிறேன் அப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஓகேனா? எனக்கு தெரிஞ்சதே டிப்ஸ் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். இல்லை செடிகள் வாங்கினா புக் பண்ணி வாங்கிக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்க. நிறைய பேர் செடி பூ ரகம்லாம் விரும்பி வாங்குறாங்க. பூ அழகாக இந்த மாதிரி கார்டனில் நிறைய பேர் விரும்பி இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் வாங்கலாம் கூட அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சா நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். உங்களுடன் விரைவில் கதிர். பாய் பாய்.